நான் யார்? Who I am? என் புள்ளைங்களுக்கு அப்பன். நான் யார்? மட்டமான மருமகன். Who am I? நான் யார்? உனக்கு சொல்லு. நான் யார்? புருஷன். நான் யார்? யார் அவன்? இதுவரை இந்த நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். அவருக்கு நீ படிக்கிறதை பத்தி கவலை இல்லை, நீ குடிச்சியா இல்லையாங்கிறத உங்க அப்பா கவலைப்படுவார். என்ன மயத்துக்கு நீர் எங்க வந்தீரு? முதல் நாள் எனக்கு ஆமை தேனி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா மூடிட்டு நீ சாப்பிட வேலையை பாக்குறியா? எதிர்ப்புரட்சி முட்டுக்கு முட்டு வெட்டுக்கு வெட்டு. எதிர்ப்புரட்சி முட்டுக்கு முட்டு வெட்டுக்கு வெட்டு. மூடிட்டு வைங்கடங்க குயிலா கணக்கு ஏன்டா கோமாலா கணக்கு. அன்பு என்றால் அன்பு, வம்பு என்றால் வம்பு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். தம்பி தம்பி ஐடி கார்டு எங்க? டேய் இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா, எனக்கு போய் என்னடா ஐடி கார்டு கேட்டுக்கிட்டு நீ? ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. ஏய் நாடு நல்லா இருக்கணுமா? என்னைய நாடு என்னைய தேடு. நீ என்னடா சொல்றது? சொல்ற எங்களுக்கு தெரியும், நீ சூத்த மூடு. Anata pataye apate keke na apatia apate keke tu. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. மாத்திரைகள், கஞ்சா, அவின், இன்சுவை கட்டி, சாக்லேட், பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்கள்ல தான் அதிகமா கஞ்சா விற்கப்படுது. அது பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வாசல்ல கஞ்சா, சாக்லேட் விற்கப்படுது. என்ன பரிச்சையில பயிலான மாதிரி சொல்ற? விவரமா சொல்லுப்பா. நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல் குடிச்சு தான் போவோம். எங்க அண்ணன் வந்திருக்குமே அங்கிட்டு இருக்காரா? இந்த பாரு, உலகத்துல எந்த கல்லூரி வாசல்ல அது கல்கட்டை வச்சு பாத்திருக்கியா? எங்களுக்காக தான். எங்க பெரியப்பா வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது வச்சுட்டு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல, கபடி விளையாடுறது, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது, பொரோட்டா திங்கிறது, கல்லு குடிக்கிறது, படம் பாக்குறது. சோறு திங்கிறியா? எங்க மச்சான் சீமான சொல்ல பாரு யாருன்னு. எனக்கு பொழுது போலன்னா அவன் பேச்சு தான் கேட்பேன். ஆமா, வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி 4 வச்சுன்னா நீ சாஸ் கம்பெனி ஓனர் ஆயிடலாம். ஆளை காலி பண்ண பாக்குறேன். ஆமா, நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணேன்? சொன்னாங்க, அவன் யூடியூப் எடுத்து பாருங்களேன் நீங்க. ஆமா, நீ பச்சை மிளகா செடி வச்சுன்னா சில்லி சாஸ் கம்பெனி ஓனர். அடிச்ச மௌன செவுத்துல சாணி மாதிரி ஒட்டிக்குவேன். இதை விட கூத்து என்னன்னா, அவன் உட்காந்துருந்தானா இந்த கராத்தே போட்டி நடக்கும்போது யாரோ உள்ள கூட்டு விட்டாங்களாம் அவனை. அவன் ஓடி 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 ஓடணும், எல்லாம் பார்த்து சிரிச்சானா. அவன் பயந்து ஓடுறான். ஆனா அவன் பயந்து ஓடலையான். அவன் டயர்ட் ஆகட்டும்னு இருந்து பிளாக் பெல்ட் வாங்கினவன், பச்சை பெல்ட் வாங்கினவன், ஒரே அடி எல்லாம் வந்துட்டான். ஒரு வருஷமா நீ தான் பெல்ல அமுக்கிட்டு ஓடுறியாடா? ஒரு வருஷமா நான் நீ பெல் அடிச்சு விளையாடுறதுக்கு ஏன் வீடு தான். இதுவாது பாதி கற்பனை. இங்க இருந்து இலங்கைக்கு போயிட்டான். பிரபாகரன் கூட உட்காந்துக்கிறானா. மான் கறி சாப்பிடுறியா, முயல் கறி சாப்பிடுறியான்னு அவர் கேட்டுக்கிறாராம். ஜெகத்தலமா பேசுற ஆண்டவ அள்ளி அள்ளி தானடா தந்திருக்கான். அப்புறம் என்ன அடுத்த வருஷத்தை கிள்ளி தின்றீங்க? ஏன்னா ஒரு மான் கறி முயல் கறி வேட்டையாடுறது தானே. 18 பேரோட காட்டுக்கு போனான் எங்க அண்ணன் பிரபாகரன். பக்கத்துல உட்காந்து இருக்காராம். திடீர்னு தட ஒரே துப்பாக்கி சவுண்டான். ராணுவம் வந்து சுடுதான். அதுல இருக்கிற விடுதலை புலி, சார் ஒரே ஒரு செல்ஃபின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்க. என்னடா ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறீங்க? நில்லுங்கடா. அடிக்கிறாண்டா, அடிச்சு போட்டு போய் வேலை வெட்டிய பாருங்க. 200 கோடியை விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால், நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு விட்டு களத்திலே தனியா நிற்க காரணம் எவ்வளவு வேறு எவ்வளவு கோடிகளை தருகிறோம், எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஒரு உள்ளாட்சியில கூட பிரதிநிதி ஆக முடியாத ஒருத்தர் இருக்காருல்ல, நீதிமன்றங்கள்ல தேவையான போது தலைக்கு மேல இருக்கிற கையை காட்டி இதுக்கு சமாளிவாரு. ரொம்ப கொடூரமா பேசிருக்கேனே. தேவை இருக்கின்ற போது நீதிமன்ற தீர்ப்பு ஆகா ஓகோன்னு பேசுவாரு. இரட்டை நாக்கை படைத்தவர். அவருடைய கேள்விகள் எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் அவ்வளவு செவிசாய்க்க வேண்டாம்.
இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அவர் ஒரு மனிதனே அல்ல. யாருமே என்ன மனுஷன மதிக்க மாட்டீங்களாடா. ஆகவே அவருடைய கூற்றுக்களை எடுத்து இது போன்று விஷம பிரச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என்று பத்திரிகை நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். திராவிடமும் ஆரியமும் என்பது குப்பையில் போடக்கூடிய ஒரு விஷயம் சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். திரு சுபேர் பாண்டியன் குறுக்கிடல. நண்பர் பாலகணபதி அவர்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி. அம்பேத்கர் சொல்லியிருக்காருங்கிறீங்க, எந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார்? அந்த வரியை கொஞ்சம் நினைவுபடுத்தி சொல்லுங்க. அதற்கு பிறகு அதற்கான மாற்று நான் சொல்றேன். அம்பேத்கர் எந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கார், எந்த ஆண்டுன்னு சொல்லுங்க, எந்த புத்தகம்னு சொல்லுங்க. அம்மா பேர் அருக்காணி, அப்பா பேர் சப்பானின்னு அடுக்குமொழி பேசியிருந்தா நினைச்சுக்க குப்பரச்சி பத்துக்கும் போய். ஐயா, அதை பத்தின எனக்கு சரியான குறிப்பு நமக்கு வந்து சரியான குறிப்பு உங்களிடம் இல்லையா? சரியான குறிப்பு இல்லைன்னு சொல்ல வரல. நான் சொன்ன குறிப்பு சரியான குறிப்பு எங்க இருக்குன்னு கேக்குறேன். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணதுல சொல்ல வந்ததெல்லாம் மறந்துட்டேன். அதுல எந்த விதத்திலையும் மாற்று கருத்து கிடையாது அப்படிங்கிறது. இல்ல எங்க எந்த புத்தகத்தில் அம்பேத்கர் சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இன்றைக்கு எனக்கு முன்னாடி நம்ம அருணன் ஐயா பேசும்போது என்னன்னு கேட்டார், என்னன்னா வேகமா சொன்னாரு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுவம், 5 மொழிகள் வந்து திராவிட மொழிகள். மன்னிக்குமோ, நான் கேட்டதுக்கு மட்டும் மொழிகள்ல இருக்கக்கூடியவங்க. இல்ல நண்பர் பாலகணபதி அவர்களே, ஐயா ஒரு விஷயம் இல்ல நான் கேட்டதுக்கு மட்டும் சொல்லுங்க, அது எந்த புத்தகத்தில் இருக்கிறது? கோமப்படியோ காரா புத்தியோ கட்சி பேர் மீடியாவில மிக்சர் ஆயிடுச்சு. அம்பேத்கர் சொல்லியிருக்காருன்னு சொல்றீங்களே, ஹெச் ராஜாவும் சொல்றார். அது ஏன்னா அந்த வரி என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க, எந்த புத்தகத்தில் இருக்கிறது? இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நீங்க சொன்ன மாதிரி இல்ல. அது எந்த புத்தகத்தில் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எங்க வாழ்க்கை வரலாறு இல்லையா? அம்பேத்கருடைய பொன்மொழிகள்ல படிச்ச புத்தகத்துல. எனக்கு சிரிப்பு வரல. அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர் வந்தப்ப தெளிவா சொன்னாங்க, கோல் கோல் மத் குமாவ், சீதி பாத் கரோ அப்படின்னாரு. முதலமைச்சர் கேட்டார், ஹிந்தி தெரியாது போடா. எனக்கே சிரிப்பா இருக்கு. குப்புசாமி அவர்களின் மகன் அண்ணாமலை அவர்களே, தலைமை ஏற்கவா என்று நாங்கள் சொல்கிறோம். தலைமை ஏற்கவா என்று நாங்கள் சொல்கிறோம். நம்ம மைண்ட் அங்க போகுது. சட்டம் ஒழுங்கை திருப்பி சீர்கேடாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அண்ணாமலையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அண்ணாமலை, நீங்க அரசியல் கட்சியா தொடர்வதற்கே லாய்க்கு இல்லாம போயிட்டீங்க. ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. இங்க வாடா, இங்க வா. இந்த பாருங்க, ஏற்கனவே இந்த கட்சியில மூஞ்சிய பார்த்து சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். அது போக அவன் கைய காலை பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியை வாங்கியிருக்கேன். அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இப்படி இருக்கும்போது இருக்கு பிடிக்க வச்சுறாரா, புரியுதா? போ. இங்க பல பேர் இந்திக்காக உயிர் நீத்திருக்கிறார்கள். இந்தின்னு இல்ல, அப்பையும் அவர்கள் மும்மொழி என்றுதான் சொன்னார்கள். மும்மொழிக்கு எதிராக, இந்திக்கு எதிராக உயிர் நீத்தார்கள். இங்க எங்களால 3வது மொழி படிக்க முடியல, இந்தி எங்களுக்கு படிக்க முடியல அப்படின்னு யாராவது இறந்திருக்காங்களா? அவங்களே வேணாலும் டேட்டா சொல்லிட்டோம், என்னால மும்மொழி படிக்க முடியல, என் பிள்ளையால மும்மொழி படிக்க முடியல, அதனால மன வருத்தப்பட்டு நாங்க யாரைய தற்கொலை பண்ணிருக்கோம், உயிர் நீத்திருக்கோம். தற்கொலைக்கு ஏன் கொண்டு போறீங்க? இல்ல படிக்கிறதுக்கு அலோ பண்ணுங்க. பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? தற்கொலை பண்ணிட்டா நீங்க ஹிந்தி படிக்கலாம் சொல்லுவீங்களா? இல்ல பண்ணுங்க சார். என் பேரு காசிராஜன். நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர். ஓ, நீங்க தான் எழுத்தாளரா? சார், இந்த இருட்டுல நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுதான் என்னுடைய வேலை. இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடந்தையா இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தொல்லை கொடுக்கும். கொஞ்சம் நிப்பாட்டு. தொடர்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் மக்கள் மன்றத்தில் நாம் முன்வைத்து அம்பலப்படுத்தி புரட்சிகரமா எழுதுங்கிற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே. கொஞ்சம் இருங்க சார். இளமை கனவுகள், அனிதாவின் அந்தப்புறம், கட்டில் சொர்க்கம். அட அறிவு கட்ட மூதேவி, ஏண்டா இந்த மாதிரி புக் எழுதுனா போலீஸ் உன்னை தேடாம ஜனாதிபதி அவார்டா தருவாங்க. போடா வெளியே.
மேல் இந்த சேனல்லாம் நடத்த முடியும். கடையை போட்டுட்டு அங்கிட்டு ஓடுறான். இந்த சவுக்கு மீடியாவுக்கு உறுதுணையாக நின்ற அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏற்றத்திலும் வீழ்ச்சியிலும் வாழ்விலும் தாழ்விலும் என்னோடு துணை நின்ற வாசகர்கள், நேயர்கள், பார்வையாளர்கள் அண்ட் சவுக்கு மீடியாவுக்கு உறுதுணையாக நின்ற அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சார்ந்த நன்றிகள். கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரும்பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. ஒரு ரெட்டை இலை, ஒரு இலை வந்து எங்க ஐயா, ஒரு ஒண்ணு வந்து எங்க அம்மா. அந்த தண்டுக்குது பாத்தீங்களா, அது எங்க அண்ணா எடப்பாடியார். அதோட வேறு நாங்க தொண்டர்கள், நாங்க தான். கேட்கிட்டு வந்து போன் பண்ணுமா?